ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வாட்டர் இமோட்டல், விண்ட் இமோட்டலோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க தான் பேலஸில் சொல்லிட்டாங்களே நான் அம்மா அப்பாவோட இருந்துக்கிறேன்ட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கம்மா, நீ திடீர்னு வரேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி அவசரமாக செஞ்சுருக்கோம், உனக்கு பிடிச்சிருக்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அம்மா தான் ஒரு பெர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. ஹெவன்லி குயின் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேக் குயின் வந்துட்டு நம்ம எதிர்த்து இந்த மாதிரி போர் புரிஞ்சாங்கன்னா அவங்கள கொன்னுட்டேன். ஆனால் அங்கே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒரு படையை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க லேக்கில் இருக்க அத்தனை பேரையும் நான் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 36,000 சம்திங் இருக்காங்க. 40,000 பேருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் நான் கொல்லணும் அப்படின்னு அவங்க வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. இவர் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் 2 பசங்களும் நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் ஒத்துமையாக இருக்கணும்னா நீங்கள் எது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவரும் அதை நம்பிடுறாரு. சரிம்மா நீ பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்லிவிடுறாங்க. இங்கே செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு இறந்தவங்களுக்கெல்லாம் நேம் போர்டு ஒன்று செய்வாங்கள்ல, அதை அவர் கையாலேயே செஞ்சு அவங்க அம்மாவுக்கு வச்சிட்ருக்க நேரம் அசிஸ்டண்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. நான் போய் அப்பா கிட்டே இதுக்கு பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாமல் நடந்துருச்சு, எங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டுமே அவர் வீட்டுக்கு இல்லை, உங்கள் அம்மா தான் டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. இவர் வேகமாக பேலஸ்க்கு ஓடி வர்றாரு. பேலஸில் தான் அந்த அம்மா குயின் நிற்கிறாங்க. அப்புறம் தண்டர் அண்டு லைட்னிங் காட்ஸும் நிற்கிறாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக. இவர் வேகமாக வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் என்னமோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லையே, எனக்கு கொடுக்குற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ தானே என் பையனை எதிர்த்து வந்து போர் புரியறதுக்காக அங்கெல்லாம் ஆர்மி செட் பண்ணிட்டுருக்கா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, நான் அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தான் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பிங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. யார், ஸ்னேக் இமோட்டலையும் லீ குட்டி பையனையும் கூப்பிட்டு வராங்க. இல்லை அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க, வேணால் நீங்கள் என்னை தண்டிச்சிருங்க அப்படின்னு சொன்னவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீயே தானே கேட்டுக்கிட்ட, சரி நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க ஒருத்தனையே தண்டிக்கிறாங்க. அப்படின்னா தண்டரு, லைட்னிங்கு, அப்புறம் ஹெவன்லி குயின், இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம செகண்ட் ஹீரோவை தண்டிக்கிறாங்க. இதை வந்துட்டு பார்த்துட்ருக்கிறது யாருன்னா ஹெவன்லி கிங் வந்து அதை பார்த்துட்ருக்காரு. அவர் சொல்கிறார், நான் இவன் ரொம்ப காமான பையன் நினச்சினேன், இவன் இவ்வளோ அக்ரெசிவாக கோவப்படுறான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோவோட கணக்கு அவங்க அம்மா இறந்து போனது தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால் அதோடவே வலியை தாங்கிக்கிறாரு. ஏன்னா அவங்க லேக்கில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அசிஸ்டண்ட் வந்து அவங்க அம்மா முன்னாடி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க அந்த லைட்னிங்கும் தண்டரும் கொஞ்சம் நிறுத்தினா, யாருக்கிட்ட நிறுத்துனீங்க, இன்னும் வேகமாக கொடுங்க பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ஃபயர் இருக்குது, லோட்டஸ்லேருந்து ப்ளூ ஃபயர் மாதிரி ஒன்று இருக்குது. இத்தனை நேரம் ஃபயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ ஃப்ளேமை வந்து அவங்க மேலே விடலான்னு வரும்போது நம்மளுடைய வாட்டர் மெட்டல் வந்து தடுத்துறாரு. இதை நீ செஞ்சீங்கன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க, நீங்கள் இந்தளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா, ஏப்பா அவன் தான்ப்பா சொன்னான், எல்லாருக்காகவும் சேர்த்து நானே பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கிங்கே வந்துட்டு போதும், இது வரைக்கும் நீங்கள் தண்டனை கொடுத்தலாம் போதும், இதோடு நீங்கள் நிறுத்திக்கங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நல்லவராக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சண்டைக்கு நிற்குது. இவங்களும் வந்துட்டு நீங்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் பனிஷ்மெண்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்போ ஹீரோவை எழுந்திரிச்சு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுது, உயிரோட நான் இப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட்டில் நீ என்ன ஆகிற பாருன்னா, இல்லை நான் என் உயிரை பத்திரமா வச்சுருப்பேன், கண்டிப்பாக நான் வந்து நல்லா என் உடம்ப தேத்திக்குவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க குயினும். உடனே செகண்ட் ஹீரோவை தூக்கிக்கிட்டு அவங்க ஸ்னேக் இமோட்டல் வந்து பேலஸ்க்கு வரும்போது அப்போ வந்து அசிஸ்டண்ட் வந்து அவங்கள பார்த்து அழுகுறாங்க. அவங்களுக்கு கோல்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சு போல். அப்போ வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ வந்து ஹெவன்லி குயின் வந்து இப்போ கிங்குக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ மட்டும் நல்லவனாயிட்டீங்க, நீங்கள் சொல்லி தானே நான் அந்த பனிஷ்மெண்ட்டை தெரிவித்தோம்னு, ஏம்மா நீ அந்த ஃப்ளேமை வந்து பயன்படுத்தினா அவன் செத்தே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிங்கு சொல்லிவிட்டு நேராக அங்கே பேசிகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே வந்து
நம்ம வாட்டர் லார்டு வந்து செகண்ட் ஹீரோட்ட பேசுகிறாரு. அப்போ வந்து செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அவன் முன்னாடி இவ்வளோ பலவீனமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டினா நம்ம ஹீரோயின் வந்து மோட்டல் வேர்ல்டில் நம்ம ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றினதையும் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது வாட்டர் மோட்டல் போனதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவை பார்க்குறதுக்கு கிங்கு வர்றாரு. தன்னோடைய பவரை கொடுத்து அவர் சரி பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ கிங்கு சொல்கிறாரு, நீ மனசில் வச்சுக்கப்பா, இப்போ நடக்கிறதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். நீ வந்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் மறந்துடணுன்ட்டு அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை திரும்ப பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு உங்களையெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல, உங்களை எதிர்த்து நிற்பேன், நீங்கள் எங்கள் அம்மாவை கொன்னதுக்கு நீங்களாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. அதை வந்துட்டு வாட்டர் இமோட்டலும் விண்ட் இமோட்டலும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பழைய பிரச்சனை நிறையா இருக்குது, இப்போ புதுசாக வஞ்சன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஹெவன்லி பேலஸ் எப்படி இதை தாங்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ளாரா இமோட்டலை காட்டுறாங்க, ஃப்ளாரா வேர்ல்டு காட்டுறாங்க. அங்கே வந்து சீஃப் கிட்ட அசிஸ்டண்ட் 2 பேர் இருப்பாங்களே, ஒருத்தவங்க கூட போய் ரேட் இமோட்டலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்க அங்கே வராங்க. வந்துட்டு சீஃப் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் வந்து ஜிம்மினோட அப்பா அம்மா யாரு நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்போ வந்து ஃப்ளாரா சீஃப் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு செய்யாதம்மா, ஏமா இப்படி பண்ணேன், உன்னால தானே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு மன்னிச்சிடுங்க, நான் வந்து நல்லது நடக்கும்னு நினச்சி தான் செஞ்சேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி விடுமா, நான் வேணா இப்போவே இறந்துடுறேன்ட்டு அவங்க பவரை யூஸ் பண்ண போகும்போது, இல்லை நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இன்னொரு தடவை அப்படி எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கார், நீங்கள் போனீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு இது வேறு எதுவும் தெரியாதுல்ல, அவங்க அம்மா இறந்தது தானே தெரியும். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, என்ன லவ்வா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அவங்க அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அவரோட கையை கொண்டு வந்து ஹீரோயின் மேலே வைக்க வரும்போது ஹீரோயின் வந்து நகுந்துக்கிறாங்க. நீ வந்து மோட்டல் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அமைதியாகவே இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மா இறந்ததுக்காக துக்கம் அனுசரிக்கிறதுக்கு 3 வருஷம் அப்பாட்ட டைம் கேட்டிருக்கேன், நம்ம கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ திரும்பவும் கேட்குறா. அப்போ அதை பார்த்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி நான் 3 வருஷம் கேட்டிருக்கேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இப்போ தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு, என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அமைதியாகவே இருக்கா. அப்போ வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் என் கூட இருக்கியா, உன் கூட இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், கொஞ்சமாவது எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.